ஒரு பெண் சட்டப்படம் வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் தவறு செய்பவருடைய பார்வையினாலதான் நடக்குது. அந்த ஆண்கள் எல்லாரும் உனக்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், சரிம்மா நீ சட்டையை கலட்டு, நாங்களும் உன்னை தப்பா பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ சட்டையை கலட்டிவியா அந்த ஸ்டேஜ்ல? இன்னைக்கு நண்பர் ஒருவர் ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா, பெண்கள் நாங்க மேல் சட்டைய கலட்ட தயார், ஆனா ஆண்கள் பேண்ட கலட்ட தயாரா? கொஞ்சம் அறிவார்ந்து சொல்லணும் அப்படின்னா, பெண்களுடைய மார்பகங்களை பாலியல் பொருளாக பார்க்கும் ஆண்களின் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வருவதுதான் இதனுடைய பொருள். அதுக்கு உடனே வந்து நீங்க மேல் சட்டையை கழட்டுவீங்க அப்படின்னா, ஆண்களுடைய பிறப்புறுப்புகளை, அதாவது பெண்களுடைய பிறப்புறுப்புகளையும் சரி ஆண்களுடைய பிறப்புறுப்புகளையும் பாலியல் பொருளாக எப்படி வந்து சமூகம் பார்க்கிறதோ அதே மாதிரி பெண்களுடைய மார்பகங்களையும் பாலியல் பொருளாக பார்ப்பது வந்து இந்த நவீன உலகத்தின் ஒரு பொருளாதார கட்டமைப்பு. அதாவது இதை வச்சுதான் ஒரு ஹாலிடே விற்கிறான். அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஈவன் மேலை நாடுகள்ல தான் ரொம்ப அதிகமா பண்றது, பெண்களுடைய மார்பகங்களை பெரிதாக்குவது. இது எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்ட பொருளாதார ரீதியாக ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு கூட கட்டமைக்கப்படும் ஒரு பிம்பம். இதை மாற்றுறதுக்காக சொன்னா, நீ வந்து மேல் சட்டையை கலட்டுவியா அப்படின்னா கழட்டுவோம், ஆண்கள் வந்து பேண்ட கலட்டினா கழட்டுவோம்.